இப்படி தான்ப்பா. எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 அதுக்கான பதில் வரும். என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க. இந்த கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு, அதுதாங்க 2026. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அம்மா ஹீரோயின் பேர் என்னம்மா? ஹீரோயின் அர்ஷிகா, ப்ளீஸ் வெல்கம். ரிஷிகா, ப்ளீஸ் வெல்கம். ஆஃப்டர் த ஸ்டேஜ் ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல, என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்களாங்க, என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க. இந்த கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு, அதுதாங்க 2026. சரி சரி பரவாயில்லப்பா. 2 பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல, அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி தான்ப்பா. எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 அதுக்கான பதில் வரும். சரி சரி ஓகே, மிக்க நன்றி. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ் தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன். தயவு செஞ்சு கீழே இறங்க. மறுபடியும் பார்த்தீங்களா? எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். ஏடா கூடமாக எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா. நான் எப்போவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா. நீங்கள் எதெல்லாம் ஒன்று போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் பயனடையக்கூடாதா? விஜய் சார்னால இந்த பல்ஸ் இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடாதா? சொல்லுங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க சார், ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பேர் என்ன நவீன் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சால் தில் இருந்தாக்க பல்ஸ் படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா, அவர் மேலேயும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி பாருங்கள், பார்ப்போம். என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா, நான் அப்பாவி. சரிங்களா? உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி.